தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாத்தையும் நயினார் நாகேந்திரன் கட்சியிலிருந்து நீக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். அதிமுகவுக்கு எதிரா யார் யாரெல்லாம் பாஜகவுல எதிர்த்து பேசுறாங்களோ, அவங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன்? அண்ணாமலை திமுகவுடைய பின்னணியில இருந்து செயல்படுறாரு அப்படின்னு பல யூடியூபர்ஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பா சவுக்கு சங்கர். இவரு எல்லா இடத்துலயுமே அவர் பேசுறது எல்லாமே இப்படி கிட்டத்தட்ட அந்த மாரி பேசுறாரு. நெறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்டத்தட்ட திமுகவுடைய பின்னணியில இருந்து தான் எல்லா வேலையும் செய்றாரு. கூட்டணிய உடைக்கிறத அதிமுக கூட்டணிய உடைச்சதா இருந்தாலும் சரி, பாமகவ உடைச்சதா இருந்தாலும் சரி, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமே அண்ணாமலை தான்னு பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்போ அதிமுகவுக்கு எதிரா யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, அவங்க அத்தன பேருமே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுல இருந்து பாஜகவோட மாநில தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் நீக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அண்ணாமலை மீது பாஜகவோட மேலிடம் பல கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாரி தான் சோசியல் மீடியாவுல எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அத பத்திலாம் எதையும் கவலைப்படாத மாரி அவருடைய வேலைய பார்த்துட்டு இருக்காரு. விவசாயம் பண்றாரு. இந்த மாரி வேலையெல்லாம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் இடையில கூட ஓட்டப்பந்தயம், நீச்சல் இந்த மாரிலாம் ஒரு இத்தனைய ஈவென்ட்லாம் போனாரு. அவர் போம்போது பிரதமர் மோடி அவர மிகப்பெரிய அளவுல வாழ்த்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லி வச்சிருந்தாரு. இது இவங்க சொன்ன அந்த அவரு திமுகவோட பி டீமா செயல்பட்டுட்டு இருக்காரு. இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்த வார்த்தை எல்லாத்தையும் மோடியோட அந்த ட்வீட் உடைச்சுது. அதன் பிறகு கோவைக்கு பிரதமர் மோடி வந்தப்போ எல்லாத்துட்டயும் கை குலுக்கிட்டு சாதாரணமா பேசிட்டு இருந்தவரு, அண்ணாமலைகிட்ட மட்டும் தோள்ல தட்டி குடுத்து சிரிச்சு பேசிட்டு போனாரு. அப்போ அண்ணாமலை மீது பிரதமர் மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்கலாம் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு அ குளோஸா தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவுல இருக்கவங்க ஒரு சில பேர் சொல்றாங்க. அதாவது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனா, அண்ணாமலை அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவ பத்தி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க அண்ணாமலை தனிச்சு செயல்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட நயினார் நாகேந்திரன் தரப்புல இருக்கிறவங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது சோசியல் மீடியாவுல இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்களா அறியப்படுற ஒரு சில பேர்லாம் அதிமுக கூட்டணிய அதிமுகவ பத்தி விமர்சிச்சுட்டு பொது வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசுறவங்கள எல்லாத்தையும் கட்சியில இருந்து ஓரங்கட்டப்படுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. இந்த மாரி சொல்லப்படுது. குற்றம் சாட்டப்படுறதோட தாண்டி, அவங்கள ஓரங்கட்டுறதோட தாண்டி, அவங்கள கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும் நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட கட்சியில இருந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு நிர்வாகிய கட்சியில இருந்து நீக்கியிருக்காரு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இப்படி அடுத்தடுத்து பாஜகவுல ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் யாரெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு எதிரா செயல்படுறாங்களோ, அவங்கள எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மீது ஏதாவது ஒரு வகையில நடவடிக்கை எடுத்து பொறுப்புல இருந்து விடுவித்தோ, அல்லது பொறுப்புல இருந்து ஓரங்கட்டப்பட்டோ, பொறுப்புல இருந்தாலுமே ஓரங்கட்டப்பட்டோ, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் சோசியல் மீடியாவுல சொல்லப்படுது. இது சோசியல் மீடியா உலகம் அப்படிங்கிறதுனால தான் அத எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா, சோசியல் மீடியால வந்துச்சு அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் மிகப்பெரிய அளவுல ஊழல்களா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியாவுல முதல்ல பேசு பொருளா இருக்கிறது தான், அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையா மாறுது. நயினார் நாகேந்திரன் பாஜகவுல மாநில தலைவரா வரப்போறாருன்னு சொன்னதே முதல்ல சோசியல் மீடியால தான் வந்துட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியால வருது அப்படின்னாவே, ஒரு உண்மையான இடத்துல இருந்து தான் வரும் அப்படிங்கிறதுனால, எல்லாருமே இப்போ ஒரு சில நம்பகத்தன்மையான ஆட்கள் யார் யாரெல்லாம் சோசியல் மீடியால போடுறாங்களோ, அதை எல்லாத்தையும் நம்புறாங்க. அப்படிதான் இப்ப யூடியூபர்ஸ்ல ஒரு சில பேர் அவங்களுடைய சோர்ஸஸ் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி அ ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. பாஜக கட்சிக்குள்ள அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க, கட்சியில நீக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் பின்னணியில இருக்கிறது நயினார் நாகேந்திரன் தான். அதுக்கு அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அண்ணாமலையோடைய ஆதரவாளரா இருந்துகிட்டு, அதிமுகவ விமர்சனம் செய்றதுனால தான் அவங்க எல்லாத்தையும் நீக்குறாங்க அப்படின்னு, இந்த மாரி ஒரு சில பேர் யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கப்படுது. இப்படி எங்க பார்த்தாலுமே அ அதிமுகவுல யாரெல்லாம் அதிமுகவ பத்தின விமர்சனத்த வைக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஓரங்கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவுலன்னு சொல்லப்படுது. சரி, பாஜக கூட்டணியில தான் இப்படி இருக்கு. அதிமுக சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அங்கேயும் அது ஒரு குழப்ப நிலை தான் நீடிச்சுட்டு இருக்கு.
அங்க இப்போ செங்கோட்டையன் வெளியில நீக்கப்பட்டு அவர் வந்து தாவேகாவுக்கு சேர்ந்துட்டாரு. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சேர்ந்தது சாதாரண ஒரு விஷயமா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துல அவர் வந்து கட்சியில சேர்ந்தவரு. அதன் பிறகு எம்ஜிஆர் இருக்கும்போதே எம்எல்ஏ ஆனவரு 1977ல. அதன் பிறகு ஜெயலலிதா இருக்கும்போது எம்எல்ஏ ஆனாரு. அதன் பிறகு ஜெயலலிதா இருக்கும்போது அமைச்சர் ஆனாரு. அவரு 52 வருஷம் அதிமுகல இருந்தாரு. ஒரே ஒரு முறை மட்டும் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அந்த ஒரு முறை தவிர மத்த ஆ 9 முறை எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசி வரையும் எம்எல்ஏ தான் இருந்தாரு. இப்ப தான் அந்த எம்எல்ஏ பதவிய அவர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. அப்படியே அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு ஆ இதுல பொறுப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருந்த செங்கோட்டையன், அடுத்த முதலமைச்சர் ஒரு கேடராவும் அவர் வந்து இருந்திருந்திருக்காரு. ஆனா, அந்த கூவத்தூர் சம்பவம், அந்த ஒரு சில இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த சம்பவத்துல செங்கோட்டையன் கொஞ்சம் தயக்கம் காட்டுனதுனால, அவர வந்து பின்னோக்கி தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அதிமுகல இருக்கவங்க, இப்ப பிரிஞ்சு போனவங்க ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, தனக்கு கீழ் பக்கமா அந்த மாதிரின்னு அவரு சொல்றாங்க. அதாவது தனக்கு அடுத்த நிலையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகி, பொதுச் செயலாளர் ஆகி, இன்னைக்கு கட்சிய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள இருக்கு. அதனால தான் வந்து அப்படியே தன்னை வளர்த்தெடுத்த அதிமுகவையே எதிர்த்து, அதிமுகவ விமர்சனம் செய்ற விஜய் கூட போய் சேர்ந்துக்கிட்டு, இப்ப விஜய முதலமைச்சர் ஆக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு, அங்க கட்சியில இருந்து அதிமுகல நீக்கப்பட்டவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் இப்ப பாஜகவிலும் நடந்துட்டு இருக்கு. பாஜகவுல பல நாட்களா இருந்தவங்கலாம், அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடில இருந்து இருந்தவங்கலாம், அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள முன் வச்சிருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்லப் போணும்னா, நம்ம இவர எடுத்துக்கலாம். எஸ்வி சேகர் எடுத்துக்கலாம். எஸ்வி சேகர்லாம் எப்ப பார்த்தாலுமே சொல்லுவாரு, "எனக்கு தமிழ்நாடு பாஜகலாம் ஒரு இதே கிடையாதுங்க. ஆனா, எனக்கு வந்து மோடி தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு, ஒரு கட்டத்துக்கு மேல பாஜகவே வேணாம். திமுக தான்ப்பா, ஸ்டாலின் தான்ப்பா, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எல்லாமே அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுல மாநில தலைவரா இருந்தப்போ, அங்க நடந்த ஒரு சில விஷயம், பாஜகவுல பிராமணர்களுடைய ஆதிக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்து சொல்லப்பட்டு வந்துருச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் எஸ்வி சேகர். எஸ்வி சேகர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவரு. அவரு ஒரு முக்கியமான ஒரு இதா இருந்தவரு பாஜகவுல. ஏன்னா சினிமா நடிகர் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறத தாண்டி, நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு ஒரு நபர் அப்படிங்கிறத தாண்டி, அவர் வந்து மக்கள்ட்ட போய் ஈஸியா பேசக்கூடியவர். அப்படிங்கிறதுனால, அவர் வந்து கட்சியில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் இருந்தாரு. ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டாரு. அதன் பிறகு அவர் வந்து தமிழக பாஜக எனக்கு இதே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. மோடி தான் எனக்கு எல்லாமே. நான் தமிழக பாஜக தான் வேணாம்னு சொல்றேனே தவிர, மோடி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு, கடைசியில ஒட்டுமொத்தமா திமுக சைடு போயிட்டு, திமுக தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு மட்டும் இல்ல. அதே போல கே.டி. ராகவனா இருக்கட்டும், டெல்லி மேலிடத்துல ரொம்ப குளோஸா இருந்தவரு கே.டி. ராகவன். அவரெல்லாம் கூட ஓரங்கட்டப்பட்டாரு. இதே போல அ காயத்ரி ரகுராம் அவங்களும் ஓரங்கட்டப்பட்டாங்க. இப்படி நெறைய பேர சொல்லலாம். பல பேரு பாஜகவுல இருந்து ஓரம் கட்டப்படுறதுக்கு காரணமா இருந்தது அண்ணாமலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கப்படுது. இப்போ அவரு வீசுன அந்த அ கத்திய அவருக்கு திருப்பி வருது. அதாவது பூமராங் மாரி அவருக்கே திருப்பிட்டு வருது. இப்போ அவரு யார் யாரெல்லாம் கட்சியில வந்து முக்கியமா ஒரு பொறுப்புல வச்சிருந்தாரோ, அவங்களுக்கு எல்லாத்தையும் பின்னாடி இப்ப பிரச்சனையா நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நயினார் நாகேந்திரன் ஏன் அதிமுக கூட இவ்ளோ குளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த அதிமுக மேல ஒரு பற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அதிமுக கூட பாஜக கூட்டணியில இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு முக்கியமா பாஜகல இருக்கவங்களும் சரி, அதிமுகல இருக்கவங்களும் சரி எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் போன தேர்தல். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக, பாமக, அதிமுக இவங்க எல்லாமே கூட்டணியில இருக்கும்போது, பாமக 5 தொகுதியில ஜெயிச்சாங்க. பாஜக 4 தொகுதியில ஜெயிச்சாங்க. ஒரு சில தொகுதிகள்லாம் ரொம்ப சொற்ப வாக்குகள்ல தான் தோத்து போனாங்க. கொஞ்சம் அந்த கடைசி நேரத்துல ஒரு சில பேர் வந்து சொதப்பாம இருந்திருந்தாங்கன்னா, இன்னும் நெறைய சீட்டு வந்திருப்பாங்க. ஆட்சிய வந்து மீண்டும் தக்க வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த தேர்தல். அதுக்கு அடுத்த தேர்தல் மக்களவை தேர்தல்ல இந்த உள்ளடி வேலைகள் அண்ணாமலை உள்ளடி வேலை பார்த்ததால இப்படிலாம் அவங்க கூட்டணி உடைஞ்சதா சொல்லப்படுது. அதனால தான் பாஜக பிரிஞ்சு போச்சு. அதிமுக வந்து பாஜகவுக்கு வராம
தனிச்சு போனாங்க. அப்புறம் அ இவங்க பாமக வந்து பாஜக கூட இருந்தாங்க. கடைசி நேரத்திலேயே ஒரு 2, 3 தொகுதிலாம் கூட ரொம்ப இழுபறியில இருந்து தான் தோத்து போனாங்க. அப்படிலாம் இருக்கும்போது, அவங்க அதிமுக கூட இருந்தாங்கன்னா, குறைஞ்சது 10 தொகுதியாவது ஜெயிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வரக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை வேல பார்த்தாரு. அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்தது அண்ணாமலை. அவர் வந்து இப்போ அடுத்த வரப்போற தேர்தலுக்கு அவர் கட்சியில வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல வந்துட்டாரு அப்படின்னா, மறுபடியும் மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு சறுக்கல் தான் ஏற்படும். பாஜக கூட்டணிக்கு சறுக்கல் ஏற்படும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள் சொல்றாங்க. இன்னும் யூடியூபர்ஸ்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமாக அமையும். அந்த தான் திமுக விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல அண்ணாமலைய இப்போ ஆல்ரெடி ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா எந்த விதமான பிரஸ் மீட் வந்து ரொம்ப ரேரா தான் அவரு குடுக்குறாரு. ஆ எப்பயாவது தான் வெளியில வந்து பொது வெளியில மக்கள்ட்ட வந்து பேசுறாரு. பாஜக துண்டே வந்து எப்பயாவது தான் அவரு போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரே கிட்டத்தட்ட ஒதுங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் ஒரு படிக்கு மேலலாம் போயி, ஆ சவுக்கு சங்கர்லாம் இன்னும் ஒரு சில வார்த்தையில என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். டிசம்பர் மாசத்துல அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுக்காகவே தனியா ஒரு அணிலாம் உருவாக்கிட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா, யார் கூட போவாரு? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா, பாஜகவிலேருந்து பிரியறாரு அப்படின்னா, திரும்ப பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது. அதிமுக கூட வைப்பாருன்னு பார்த்தா, அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்கு. சரி பாமக கூட வைப்பாருன்னு பார்த்தா, பாமக பாஜக கூட குளோஸ்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா அன்புமணி இப்ப இதா இருக்க அவரோட கட்டுப்பாட்டுல பாமக இருக்கிறதுனால, அவரு வந்து பாஜக கூட தான் எப்பவுமே இணக்கமா இருக்கிறவரு. அதனால அவங்க வந்து அங்கேருந்து இது பண்ண மாட்டாங்க. அப்ப அண்ணாமலை யார்ட்ட போவாரு அப்படின்னு பார்த்தா, திமுக. திமுகவுக்கு வந்து நேரடியா அங்க போறது, போனோம் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்லி முத்திர குத்திருவாங்க. அதனால அங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி மீதி யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு விஜய். விஜய் வந்து சொல்லவே வேணாம். அவர் வந்து கூட்டணி தான்னு அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அதுல தான் இப்ப போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகவுல அதிருப்தியில இருந்த செங்கோட்டையன், அப்புறம் நீக்கப்பட்ட செங்கோட்டையன், இப்ப அங்க போய் சேர்ந்திருக்காரு. இப்போ விஜய முன்னிலைப்படுத்தி அடுத்தது அண்ணாமலை சேருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஆனா எல்லாருக்குமே பாஜகவுல இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அண்ணாமலை அப்படி போமாட்டாரு. அந்த மாரி அண்ணாமலை தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. அப்படின்னு ஒரு சில பேர் இன்னமும் நம்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை பாஜகவோட மேலிடத்தோட அந்த அளவுக்கு ஒரு குளோஸா இருக்காரு. குளோஸா இருக்காருங்கிறத தாண்டி பாஜகவோட மேலிடத்துல இருக்கவங்களும் அண்ணாமலைய அவ்வளோ நம்புறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் அமித்ஷா அண்ணாமலைட்ட பேசுறதா இருக்கட்டும், ஆ பிரதமர் மோடி அண்ணாமலைட்ட பேசுறதா இருக்கட்டும், அவர பத்தின ஒரு அவர் ஏதாவது ப்ரோகிராம் பண்ணாருன்னா, அத வந்து வாழ்த்தி சொல்றதா இருக்கட்டும், இல்ல நேர்ல பார்க்கும்போது அவர்ட்ட வந்து தோள்ல தட்டி குடுத்து அப்படி ஒரு நட்பு பாராட்டுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது, கண்டிப்பா அண்ணாமலை பாஜகல இருந்து தனியா பிரிஞ்சு போமாட்டாரு அப்படிங்கிற மாரியான ஒரு இதா இருக்கு. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு குடுக்கப்படும்போது, கண்டிப்பா அண்ணாமலை இவங்க சொல்ற இந்த எல்லாத்தையுமே உடைச்சு, தான் ஒரு பாஜகவை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறத நிரூபிப்பாரு அப்படின்னு பாஜகவுல இருக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. பார்க்கலாம் அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாரு? தமிழ்நாடு அரசியல்ல அடுத்தடுத்த அப்டேட்ல எவ்ளோ மாறிட்டு இருக்கு. செங்கோட்டையனோட ஒரு மாற்றம் மிகப்பெரிய அளவுல மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தா, ஏதோ சக்குன்னு, சப்புன்னு போன மாரி அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா, அதிமுகவுல அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளியில போறதுக்கு காத்துட்டு இருக்கிறதா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம்.